ஸ்கார்பியோ ஹாய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெசேஜ் ஃப்ரம் த டேரோ அப்படின்ற ஒரு விஷயம். என்ன ஃபியர்ஸ், என்ன பிளாக்கேஜஸ், என்ன அட்வைஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மெர்மைட்ஸ் அண்ட் டால்ஃபின்ஸ் அப்படின்ற அரக்கல் கார்ட்லேருந்து ஒரு கார்டு வந்து நான் வந்து எடுப்பேன். ஓகே, இது வந்து டெஸ்டினி, இட்ஸ் நாட் அ இதுதான் அப்படின்றது, இட்ஸ் நாட் அ டெஸ்டினி, இதுதான் வந்து அப்படின்றது கிடையாது. இட்ஸ் லைக் அ கைடன்ஸ். டேரோ அப்படின்றது வந்து ஒரு கைடன்ஸ். நான் கொடுக்குற இன்புட்ஸை வச்சு, மெசேஜ் வச்சு பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து ஜென்ரல், உங்களுக்கு ரெசனேட் ஆகலாம், ஆகாமல் வந்து போகலாம். உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் வந்து எடுத்துக்கோங்க. அதை தாண்டி நீங்கள் பர்சனல் ரீடிங் புக் பண்ணால் அதுக்கான டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லைன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அதை தாண்டி இஃப் ஆர் வெரி நியூ டு மை சேனல், கைண்ட்லி சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. இது வரைக்கும் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, மனதார நன்றி. லெட்ஸ் பிகின். ஓகே, ஸ்கார்பியோ. நிறையா பேர் வந்துட்டு லைக் லைக் என்னோட சிஸ்டர், ஓகே, சிஸ்டரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணவங்கலாம் வந்துட்டு ஏன் வந்துட்டு யுவர் சிஸ்டர் இஸ் நாட் அட் ஆல் லாஃபிங், வை ஷீ இஸ் வெரி சீரியஸ் அப்படி. பேசிக்கலி ஐம் அ வெரி இன்ட்ரோவர்ட். ஓகே, இன்ட்ரோவர்ட் இன் த சென்ஸ் I'll be happy with the persons, like எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க கிட்ட நான் வந்து ஜாலியாக இருப்பேன். லைக் ரொம்ப ஓவர்லோடட் ஃபன் ஆகிடுவேன். பட் when it comes to other people, I feel like a little bit of introvert person. பட் அது வந்து சில பேர் வந்து அது தப்பாக எடுத்துப்பாங்க. லைக் வெரி சீரியஸ், லுக் வெரி சீரியஸ் அப்படிலாம் வந்து கிடையாது. ஓகே, என்னோடய ப்ரெசன்ஸும் வந்து யூடியூப்பில் ரொம்ப சீரியஸாக இருந்தால் நல்லாவும் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் லைக் அதுக்கான தெளிவை வந்து நான் வந்து கொடுக்குறேன். அந்த மாதிரி நான் கிடையாதுங்க, நம்ம நார்மல் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கார்பியோ. Okay, lovers, 4 of wands, ace of cups. Wow, ஆல்மோஸ்ட் ரொம்ப நாளைக்கு கழிச்சு ஸ்கார்பியோக்கு ரொம்ப ரொம்ப நல்ல கார்டு வந்திருக்கு. ஓகே, த ஃபூல், சம்திங் இஸ் கோயிங் டு மீன், உங்களோட எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா யூ ஆர் கோயிங் டு டேக் சம் நியூ சான்ஸ். ஓகே, சம் ரிஸ்க் இன்வால்வான ஒரு நியூ பிகினிங், நியூ ஸ்டார்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோன்னு தெரியும் மாதிரி தான் வந்துருக்கு. ஐ திங்க் மெனி பீப்புள் ஆர் கோயிங் டு கெட் மேரிட் ஆர் லாங் டர்ம் கமிட்மெண்ட்ஸ், ஆர் கெட்டிங் இன் டு லைக் கமிட்மெண்ட்ஸ் வந்து இருக்க போகிறீங்க. with lot of loves, new love is evolving, is coming up. அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. லைக் இதுதான் வந்து இருக்குது ஃபர்ஸ்ட். ஓகே, நம்ம வந்து மெர்மைட்ஸ் கார் என்ன சொல்ல வருது அப்படின்றதும் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ஸ்கார்பியோக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஓகே, what is it you want to say for Scorpio? What is it you want to say for Scorpio? Mermaids and dolphin, please. What is it you want to say to Scorpio? Show me one card, please. One card, please. The dolphins know the importance of playing as joy, as creates miracles and manifestations. Okay, play time. This is your play time. Okay, this is your time அப்படின்னே வந்து சொல்லலாம். This is the time for miracles and manifestation, prayers அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, your energy has to be very positive. only then அதே மாதிரி ஆளுங்களை, அதே மாதிரியான சுச்சுவேஷனை வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் ரொம்ப சோகமாக இருந்தீங்க, ரொம்ப இதாக இருந்தீங்கன்னா, நான் இதை நிறையா நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப டிப்ரெஸ்டாலாம் இருந்தப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி நியூஸ் என் காதில் வந்து விழுவும். அதே மாதிரி எனக்கு ஆயிருக்கு, இதுக்கு ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுவே எனக்கு ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிடும். பட் when I'm happy, அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஒரு விஷயம் நம்ம காதுக்கு வருது அப்படின்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வந்து சும்மா 7 தான் வந்து இருப்பேன். பட் பீப்புள் அது இப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து என் பாஸ்ட்டை பற்றி, பாஸ்ட் பர்சன்ஸை பற்றிலாம் வந்து பேசுவாங்க. ஐ வாஸ் லைக் உங்களுக்கு தயவு செஞ்சு அவங்கள பற்றி யாருக்கிட்டையும் வந்து பேசாதீங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு நோ, லைக் பிகாஸ் வி ஹவ் மூவ்ட் ஆன். நமக்கு வந்து பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. பட் திஸ் இஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக வந்திருக்கு. மேனிஃபெஸ்டேஷன், மிராக்கிள்ஸ்க்கான நேரம் அப்படின்னு வந்து வந்திருக்கு. ஓகே, லவர்ஸ், 4 of wands, ace of cups, lots of love, lots of commitments. ஓகே, நிறைய ரொம்ப நல்லா இருக்குது. பட் என்ன அப்படின்றத நம்ம கிளாரிஃபை பண்ணி பார்ப்போம். ஓகே, கரெக்டாக தானே எடுத்திருக்கேன் கார்ட்ஸை. ஓகே, why the fool is here, why the fool is here, why the fool is here. Show me the 3 cards clarification, please. Why the fool is here, why the fool is here. King of wands, 5 of pentacles and the tower. Okay,
ஓகே. இந்த முடிவு வந்து நீங்க எதுக்கு எடுத்திருக்கீங்கன்னா, உங்களோட சடன் சேஞ்ச், அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்ச்னால வந்து நீங்க வந்து எடுத்திருக்கீங்களோ அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுது. இந்த கார்ட்ஸ பார்த்துட்டு பாசிட்டிவாவே வந்து சொல்லவே முடியல. இந்த டவர் கார்டு உங்கள விடவே வந்து மாட்டேங்குது. ஓகே. ஐ ஃபீல் லைக் உங்களோட ஓவரால் எனர்ஜி வந்து லைக் இத நான் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். நான் வந்து ஒரு ஐ ஹாவ் டு ஃபர்கெட் திஸ். நான் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும் வந்து லைக் அட்லீஸ்ட் யூ வாண்ட் டு ட்ராவல் சம்வேர் அப்படின்ற ஒரு உங்களோட எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அப்படி தான் வந்திருக்கு. ஏன்னா யூ ஹவ் கான் த்ரூ அ லாட் இன் த பாஸ்ட் ஆர் இந்த ரீசன் பாஸ்ட் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஈவன் தோ உங்களோட ஓவரால் எனர்ஜி லைக் நிறைய வந்து இட்ஸ் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப். ஸோ அதனாலே வந்து பார்த்துட்டிங்கன்னா அதெல்லாம் ஓவர். ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் சம்திங் அப்படின்ற ஒரு எனர்ஜி, ஒரு முடிவுக்கு வந்து ஒரு எனர்ஜி அப்படின்னு கூட வந்து நம்ம வந்து சொல்லலாம். Because tower giving me a lot of shaky things, okay, a lot of shaken things have happened, okay. Why the lovers is here, why the lovers is here, why the lovers is here, why the lovers is here. Lovers is clarified by the 7 of cups, 7 of wands and the star. 7 7 7. You did not believe me. 7 of wands, 7 of cups. இந்த ஸ்டாரோட நம்பரும் பார்த்தீங்கன்னா 7 7 7 7. இந்த 7ல உங்களுக்கு ஏதோ ஒரு இருக்குது. ஓகே. லைக் லாங் ஒரு விஷயம் ரொம்ப லாங்காக நம்ம வந்து லைக் இது கண்டிப்பாக நடந்தே வந்து ஆகணும், இது வந்து கண்டிப்பாக வந்து நடக்கணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து நினச்சிருப்போம்ல. I think that is your time for fulfillment, wish fulfillment, okay, longing for it அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். சில விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள், நிறைய சாய்ஸஸ், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உன்னோட எனர்ஜியை தான் நான் வந்து ரீட் பண்ணுறேன் இப்போது. நிறைய லைக் நிறைய விஷயம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் அதெல்லாம் நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக மட்டும் உங்களோட ஃபோக்கஸ் இருக்கோ அப்படின்னு வந்து எனக்கு இங்கே வந்து தோணுது. பட் 4 of wands நிறைய கமிட்மெண்ட்ஸ் இங்கே பார்க்க முடியுது. பார்ப்போம். Why the 4 of wands is here? Why the 4 of wands is here? Why the 4 of wands is here? Why the ace of cups is here? Why the ace of cups is here? Why the ace of cups is here? ஓகே. ரொம்ப கிரேட்டான கார்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. பட் இட் சீம்ஸ் டு பி வெரி நியூட்ரலான கார்டு அப்படின்னு வந்து என்னால் வந்து ஆணித்தனமாக வந்து சொல்ல முடியும். இதில் சார்ஜே நிற்க மாட்டேங்குது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் மொபைல் பார்த்துட்டே இருக்கேன். என்னோடய வேலையே இதுதான். ஓகே. லைக் 4 of wands வந்து பார்த்துட்டிங்கன்னா யூ ஹவ் டேக்கன் சம் டெசிஷன்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். யூ ஹவ் டேக்கன் சர்டன் டெசிஷன்ஸ். பட் ஈவன் தோ இட் இஸ் உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு புது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஓவர் பர்டனாக வந்து இல்லாதும் ஐ ஃபீல் லைக் யூஆர் ஸ்டில் என்ஜாயிங். அந்த ஒரு செலிப்ரேஷன் இதில் இருக்குது, அந்த ஒரு இது இருக்குது. ஈவன் தோ லைக் என்ன மாதிரி சொல்கிறது, ஒரு லாங் டைம் கனவு, ஒரு லாங் டைம் விஷ், ஒரு லாங் டைம் டிசைர் இட்ஸ் கம்மிங். தெர் இஸ் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது அது வந்து ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு, அது கமிட்டட் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஏன்னா ஐம் கெட்டிங் த 6 of pentacles, judgment and the 10 of wands. You have decided something. உங்களுக்கு அதுக்கான ஒரு ரியலைசேஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து அதுக்கான ஒரு முடிவும் நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஈவன் தோ அது வந்து உங்களை ஹர்ட் பண்ணுது, ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ரெடியாக தான் வந்து இருக்கீங்க. நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவு வந்து பார்த்துட்டிங்கன்னா எடுத்துக்கிங்க. ஏஸ் ஆஃப் கப்ஸ், லவ், லாட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் ஃபார் நியூ லவ். ஈவன் தோ வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய எதிர்ப்புகள் வந்து அதுக்காக வந்து இருக்குது. பட் ஸ்டில் யோர் நீங்கள் அதுக்கான இதை வந்து நீங்கள் விட போகிறது கிடையாது. ஈவன் தோ லைக் லவ் இன்வால்மெண்ட் ஏதோ வந்து இருந்தாலும் யூ ஆர் கோயிங் டு கெட் சக்சீட் இன் தேட் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா எவ்ரிதிங் சீம்ஸ் டு பி பர்ஃபெக்ட் ஹியர் ஃபார் யூ. நத்திங் ரொம்ப இதான, ஏன்னா நீங்கள் ரொம்ப டிட்டர்மைண்டாக வந்து இருக்கீங்க. வாட் ஆர் யுவர் ஃபியர்ஸ்? வாட் ஆர் யுவர் ஃபியர்ஸ்? லாங் டைம் விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் இஸ் கோயிங் டு கம் ட்ரூ. மேபி யூ ஹவ் லைக் ஒரு புது பர்சனை நீங்கள் வந்து படிச்சிருக்கலாம். இல்லைன்னா வந்து ரொம்ப நாளாக லவ் பண்ணவங்களை கரம் பிடிக்கலாம். எதிர்ப்புகள் பல இருந்தாலும் நான் வந்து விட மாட்டேன். லைக் யூ மூவிங் டுவர்ட்ஸ் சக்ஸஸ் அப்படின்னே நான் வந்து சொல்லலாம். ஓகே. What are the fears? What are the fears? What are the fears? On card please. What are the fears? நான் சொன்னேன்ல தலைகீழாக நான் வந்து எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு சாரி, நான் திருப்பி வந்து எடுக்கிறேன்.
பட் 9 ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸில் வந்திருக்கு. 9 ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸில் வந்திருக்கு அப்படின்னாலும் லைக் நீங்கள் வந்து ரொம்ப தூரமாக ரொம்ப நாளாக வந்து கஷ்டப்பட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த வந்து நீங்கள் வந்து தனி ஆளாக நின்று வந்து நீங்கள் வந்து ஜெயிச்சிருக்கீங்க. பட் ஸ்டில் அதுக்கான ஒரு சந்தோஷம் வந்து உங்ககிட்ட இல்லையோ அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுது. ஏன்னா அன்ஃபுல்ஃபில்னஸாகவே நீங்கள் இன்னும் ஃபீல் பண்ணுறீங்க. அப்படி தான் வந்து எனக்கு வந்து கார்ட்ஸை பார்த்தா தெரியுது. லைக் இதுவரைக்கும் நீங்கள் தாண்டி வந்தது, இதுவரைக்கும் நீங்கள் இது வந்தது, அதை வந்து கிரேட் பண்ணாமல் அதுவே உங்களோட பாதைகளை மறைக்குதோன்னு வந்து தோணுது. பிகாஸ் யூ ஹவ் கம் அக்ராஸ் அ லாங் பாத். இட்ஸ் அ லாங் டே அப்படின்னு கூட வந்து தான் சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா ரொம்ப எக்ஸாஸ்டடானது. ஸோ இட்ஸ் அ வெரி லாங் பாத் இன் யுவர் லைஃப். But still you feel very unsatisfied. That is your biggest fear. Yeah. What is your biggest what is the blockages? Nama blockages enna வந்து பாப்போம். What is the blockages? What is the blockages? Blockages வந்து பாத்தீங்கன்னா 2 of cups. Okay. Why the 2 of cups is here? One clarify பண்ணிக்கிறேன். Why the 2 of cups is here? Why the 2 of cups is here? Okay, you seems to be a very straightforward person la. So அதுவே வந்து like you know like I know everything அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்குது. நாங்கள் 2 பேர் சேருவோமா அப்படின்றதே ஒரு பெரிய பிளாக்கேஜாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து ஆர் யூ த சோல்மேட் கனெக்ஷன் அப்படின்றதே ஒரு பிளாக்கேஜாக வந்து உங்களுக்கு நான் வந்து இங்கே வந்து பார்க்குறேன். பட் அட்வைஸ் என்னன்னு வந்து பார்ப்போம். வாட் இஸ் அட்வைஸ் ஆஃப் தி சிச்சுவேஷன்? ஒன் கார்ட் அட்வைஸ் ப்ளீஸ். அட்வைஸ் ஆஃப் தி சிச்சுவேஷன். அட்வைஸ் ஆஃப் த சிச்சுவேஷன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன் அண்ட் அவுட்டாக வந்து கண்டிப்பாக வந்து இருக்காதீங்க. ப்ளேஃபுல்லாக வந்து இருக்காதீங்க. லைக் கரெக்டாக வந்து இருங்க. லைக் யூ ஹாவ் டேக்கன் அ டெசிஷன், ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்க, அதை முடிக்கணும்னு வந்து நினைக்கிறீங்க. முடிவு எடுக்கிறது பெரிய விஷயம்லாம், அதை தக்க வச்சுக்கோங்க. ஓகே, பட் யூ ஆர் மூவிங் ஃபார்வர்டு. அதுக்கான விஷயங்கள் ஆக்ஷன்ஸ் எடுங்க அப்படின்றதான் வந்து இதோட அட்வைஸாக வந்து இருக்குது. What is the outcome? Okay, outcome of the situation. 3 cards please. Outcome of the situation. 3 cards please. Wow. ஓகே, ஒரு கம்ப்ளீஷன் வந்து கண்டிப்பாக வந்து நடக்க போது. தேவையில்லாமல் வந்து பயப்படாதீங்க. பிகாஸ் ஐம் கெட்டிங் அ வேர்ல்ட் அண்ட் த 10 of Pentacles. Definitely it's going to be ஒரு கம்ப்ளீட்மெண்ட். ஓகே, it's definitely going to happen for sure. பட் தேவையில்லாத இந்த பயம் மட்டும் வேண்டாம். நீங்களே வந்து உங்களை வந்து செல்ஃப் சப்போர்ட்டேஜ், நம்மளே நம்மளை வந்து இது பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மட்டும் படாதீங்க. ஓகே, ஒரு நிமிஷம். கிளாரிஃபிகேஷன் ப்ளீஸ். நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது நல்லபடியாக போய் முடிகிறதுக்கு. நீங்களாக வந்து கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது முடிஞ்சிடும். ஏன்னா யூ ஆர் அபவுட் டு ஸ்டார்ட் சம்திங் நியூ ஓவர் ஹியர். பட் நான் சொன்னேன்னா அவுட் ஆஃப் நிறைய விஷயங்களை வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் யூ ஹவ் டேக்கன் சம் டெசிஷன்ஸ். இன்னொரு ஸ்டோரி நான் இங்கே வந்து சொல்ல விரும்புகிறேன். திஸ் இஸ் ஃபார் ஒன் டைப் ஆஃப் பீப்புள். இன்னொரு ஸ்டோரி வந்து என்னன்னா, சில பேருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக லவ் பிரேக்கப் ஆகிருக்கும். யூ ஆர் கோயிங் டு கெட் இன் டு அ நியூ சைக்கிள் ஓவர் ஹியர். சம்படி ஹஸ் கிவன் அப். ஓகே, நீங்கள் வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அதை முடிச்சிட்டிங்க. லைக் ஐ ஃபீல் லைக் நீங்கள் இதை முடிக்கக்கூடாது. ஏன்னா நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது இந்த கல்யாணத்தில் முடிக்கிறதுக்கு. பட் நீங்கள் கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னா கிவ் அப் பண்ணது தான், அது உங்களுடைய இது. லைக் ஐ ஃபீல் லைக் உங்களுடைய லவ்வுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்து இருக்குது. பட் அதையும் தாண்டி நீங்கள் வந்து சக்சீட் பண்ணணும். நீங்கள் எப்படி சக்சீட் பண்ண போகிறீங்கன்றது வந்து எனக்கு தெரியலை. நிறைய தடைகள் இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் ஸ்டில் யூ ஆர் லாங்கிங் ஃபார் யுவர் லவ் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏஸ் ஆஃப் கப்ஸ் நிறைய லவ் இருக்குது. பட் ஸ்டில் பிளாக்கேஜஸ். இப்போ தான் எனக்கு புரியுது ஏன் பிளாக்கேஜஸில் வந்து 2 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் 2 பேர் சேர்றதே வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பிளாக்கேஜ் இருக்குது. சோல்மேட் கனெக்ஷனுக்கே நிறைய பிளாக்கேஜஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்குது. தயவு செஞ்சு கிவ் அப் பண்ணாதீங்க. கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னா ஃபினிஷ் ஓவர். இட்ஸ் கிவ் அப். ஓகே, டன். நீங்கள் வாக் அவே பண்ணிடுவீங்க. அவங்க வேறு லைஃப், நீங்கள் வேறு லைஃப்னு வந்து கண்டிப்பாக வந்து போயிடும். உங்களுக்கு நல்ல கார்டு வந்திருக்குன்னு சொல்லி வாய மூடலை. 2 ஸ்டோரி சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்டோரி. தயவு செஞ்சு கிவ் அப் பண்ணாதீங்க.
கிவ் அப் பண்ணாதீங்க, பயத்திலேயே கிவ் அப் பண்ணாதீங்க. அவங்க எதிர்க்கிறாங்க, இவங்க எதிர்க்கிறாங்கன்னு சொல்லி பண்ணாதீங்க. பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான். நீங்கள் பண்ணலைனாலும் உங்களுடைய பார்ட்னர் பண்ணாலும் பண்ணது தான். நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை இங்கே. ஸோ ஜெமினா இன்வால்வ் ஆகிடுறதுக்கான நிறைய சான்சஸ் இங்கே வந்து இருக்குது. ஜெமினா இன்வால்வ் ஆகிருந்துருக்கலாம். இங்கே தான் அப்படின்னு கிடையாது, சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து சொல்கிறேன். ஓகே. I feel like a lot of healing is also taking place, okay? You're ready for new love, new emotions, new beginning, but still you're healing. நான் செகண்ட் ஸ்டோரி சொன்னேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன் பட் நீங்கள் அதில் சக்சீட் பண்ணிடுறீங்க. செகண்ட் ஸ்டோரி சொல்கிறவங்க நிறைய ஓகே வேணான்னு சொல்லி விட்டவங்க, ஒரு புது எனர்ஜியை நோக்கி போகிறவங்கள நான் சொல்கிறேன். ஒன் ஸ்டோரி கண்டிப்பாக மேரேஜில் முடிகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. செகண்ட் சைட் ஆஃப் ஸ்டோரி நீங்கள் கிவ் அப் பண்ணிட்டீங்கன்னா கிவ் அப் பண்ணால் தான் இட்ஸ் எண்டட் டன். இட்ஸ் ஸ்ப்ரெட் ஒன்லி லவ்.